இந்த பூனை என்னடா பயப்படவே மாட்டேங்குது. தம்பி 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 அட்டாக் பண்ணிடுறா. நீ பைத்தியக்காரன, நீ சும்மா இருடா. ஏண்டியா பேய்க்கு கூட பயப்படுவான், ஆளு இருக்கு. ஆனா ஆளுக்கு இப்படி பண்றானுங்க அவனுங்க. இல்ல பயம் வந்துட்டு ஆள் இல்ல, நல்லா வச்சு பண்ணி திடீர்னு போயிட்டு இருக்கான், படுத்து கிடக்கான், தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான், ஓட படுத்து சேர்ந்துக்கிட்டு சொன்னா கேட்டு போஸ்டா உடஞ்சிச்சு. ராயாவே இல்ல, எப்படா பட்டாசு வெடிப்பான். வெல்கம் பேக் டு சொல்லிட்டு காடிக்குள்ள இருக்கான்னு பாக்குறீங்களா? பேய் வீடியோ தான் போக போறோம். ஸோ காடியிலேயே ஒரு இன்ட்ரோ எடுத்துட்டு இங்கே பேசிட்டு போகலான்னு ஒரு பிளானு. இன்றைக்கி நாங்கள் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, நான் இன்றைக்கி பார்த்து வச்ச இடமே வேறு. நம்ம தம்பி வந்துட்டு ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துக்கு தான் போனோம் அப்படின்னு ஒத்த காலம் நின்னா, சரி வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். அது என்னன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அது மட்டும் தான் தெரியும், ஸ்டோரி எதுவுமே தெரில. ஸோ நீங்கள் வாங்க போய் பார்ப்போம். அங்கே போய்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் இடத்துக்கு ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கல, ரீச் ஆயிடுவோம். இந்த இடம் வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எது வந்தாலுமே கேமரா ஒருத்த ஹோல்ட் பண்ணியிருக்கானே, அவனை கேளுங்க. ஏன்னா இந்த இடத்த சொன்னதே அவன் தான், இங்கே தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிச்சா. இன்னைக்கு நீ பாப்பா என்ன நடக்குது. நம்ம நேரவே தானா இன்னைக்கு பண்ண ரோடு இவ்வளோ மோசமா இருக்கு தரல. என்னோட தூக்கி அடிச்சிருச்சு. அவ்வளோ கடவுளே, தூக்கி அடிக்குத போறப்பே. இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போகும்போது தூக்கி அடிக்குது. இதுலதான் மூவ்மெண்ட் நிறைய தான் இருக்கு. ஆளு அங்கிட்டு மட்டும் வீடு பக்கம் தான்டா, வீடு பக்கம் பாருங்க, காடி எல்லாம் இருக்கும். அப்படியே இதுக்குள்ள பாருங்க ஒரு சந்து போறோம். இந்த சைடா இந்த சைடு இதா? இந்த சைடு தான். இதுக்குள்ள பூந்தீங்கன்னா பக்கிங்லாம் இருக்கும், இல்ல வெளியே கூட பக்கிங் பண்ணிட்டு போலாம். எங்கடா இது? இதுவா? அந்த வீடு தான். இதுவா? டேய் என்னடா அது? என்னடா பார்த்த நீ? என்னடா இதுவா? எப்படி போறது? என்னடா இப்படி சுத்த போய் நீ எப்படி உள்ளுக்கு போன? நான் முன்னுக்குள்ளே தான் வந்தேன். முன்னுக்குள்ள அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தா? அங்க காடி போடுறது முன்னுக்கு வீல்லாம் இருக்கும். எங்க போற ஆள் இருக்கா? எங்க? ஓகே அப்படி இப்படி காடி வந்து பக்கிங் போட்டாச்சு. பில்டிங் தருத்தாங்க. இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங் தான். இப்போ இங்கே தாங்க நடந்து போனோம். அங்கே வேறு ஆள் உட்காந்துருக்குது. நாங்கள் பில்டிங் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி ஹிஸ்ட்ரி படிச்சிங்க இல்லையா? என்னது இதோட ஹிஸ்ட்ரியா? ஹிஸ்ட்ரியும் படிக்கல. யார் ஹிஸ்ட்ரியும் நான் பார்க்கல. படிச்சிருக்கேன் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். இல்லை ஏதோ சொல்ல கதை இருக்கு. ஹிஸ்ட்ரியை படித்தா சுவாமியாக படித்தேன். கேவா கிளம்பு. ஓகே வந்துட்டோம். அப்படி இல்லை, எனக்கு நம்ம ஆளில் உட்காந்துருச்சு. அவன்கிட்ட பேசிட்டு இருந்தோம். இதுதான் இந்த ப்ளாக் தான். இங்கிட்டும் இருக்குது, அப்படியே அந்த சைட்டும் வரிசையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏன்னா பக்கம்லாம் வீடு, இது தெரியுதா வீடு. இதுக்கு அப்படியே அந்த சைட்டு பின்னாடி அங்கிட்டு வீடு இருக்கு. நான் அங்கே அந்த ப்ளாக்கில் ஆள் ஸ்டே பண்ணியிருக்குது. காடியில் பார்ப்பேன் அங்கிட்டு. சும்மா கதைக்கு எடுக்க முடியுமானே தெரில. சரி பார்ப்போம். நேராக எடுத்தோம் பின்னாடி போயிடுவோம். எங்கள் மின்னுக்கு கொஞ்சம் ஆபத்து கிடைக்கிறதுக்கு. அதுக்கு என்ன 5வது மாடியில் போய் உட்காந்துருப்பானுங்க. பாக்கி செம்மையாக இருக்குது. காடி சைடு அடிச்சிட்டீங்க. சும்மா என்னடா என்னென்னமோ சொல்லி நானும் எது எவனும் விட்டு அடிக்கிறான்னு நினைச்சேன். என்னது? ஆஹா போத்தெல்லாம் தொங்குதே. லைட் இல்லாமல் பார்க்குறப்ப என்னமோ வெட்டி பார்க்குற மாதிரி
ஏய் மூணாம் படியில் பாரு என்னடா கருப்பாது என்னடா கீ கோணர்லையே தலை தெரிஞ்சபடி இங்க போகாத மணிக்கு அது தெரியுது இது தெரியுது எது தெரியுதுன்றாங்க. நல்லா நல்லா வரேன் தெரியாது கருப்பா தலை யாரும் எட்டி பார்த்த மாதிரி. டேய் இல்லடா அது வேற எதுடா, அது வேற எதுடா. திரும்பறப்ப தெரிஞ்சு எனக்கு ரிஃப்ளெக்ஷன் மனப்பிராந்தி வா. ஏன்னா எனக்கு உண்மையா உடம்புல சிலுத்திருச்சு தெரியுமா கொஞ்ச நேரத்துல. எப்படா அதெல்லாம் போய் எடுக்க இன்னும் இத்தனை மாடி இருக்கு. அம்மா வா வா நல்லா சிமெண்ட் தெரியுமாண்ணா பார்த்து காலிக்கலாம் இதுக்குள்ள பொருள். டேய் கேமரா கொடு. டே ஒரு டச் உங்ககிட்ட தானே இருக்கு. என்கிட்ட இல்லை தர நீ இப்போ பக்கத்துல இருக்கும் எங்கேயோ தனியாக போயிடாத. பேசுறது கொஞ்சம் நேரமாக பேசல மைக்கில் விளங்காது. இங்கே பாரு இது என்ன போத்தனா தேனு போ ஏய் லிக்கர் போத்தேன் லிக்கர் போத்தல டேம்மா சே நம்ம லைட்டோட இது லிக்கர் போத்தையா என்னமோ போத்தேன். நைஸ் சோயாபீன் போத்த போல ஆளு என்னடா ஏய் அம்மா இதோ பாரு என்னது என்ன ஒரு வீட்டுக்கு இது என்ன வீடா என்னது இதா ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகுது கொளுத்து. நீங்க ஆள் நான் இருக்க போகிறதா அம்மா எப்படி சமைச்சிருக்காங்களா? என்னது என்னது அது துணிமணிலாம் இருக்கு. துணிமணி அடி பைத்தியக்காரங்களா? ஏன்டா என் சட்டை பிடிச்சி ஏய் பாத்திரம்லாம் இருக்குடா. ஆளு பாத்திரம் குத்திரம்லாம் இருக்கு. இவன் கீழே இறங்குமா? ஏன் இல்லை ஆள் இல்லை சொன்ன கேளு ஆள் இல்லை சிரிக்காதீங்கடா. இருக்குடா எம்சி போத்தெல்லாம் இருக்கு. குத்திரம்லாம் இருக்கு. நீ என்னடா பண்றீங்க? ஆனால் கன்ஃபார்ம் ஆள் இருக்கு. இது கொன்றைக்கு வேலை எதுவும் செய்கிறானுங்க தினே கொன்றைக்கு வேலை இல்லை என்ன வேலை செய்கிறானுங்க தெரியல. இவருங்க தலைக்காணி கீழே போட்டு படுக்கிற பெட்ஷீட்டு. ஏய் சத்தியமா செத்து போயிடும்டா. டேய் நீங்களே கத்தி காமிச்சு கொடுத்துருந்தீங்க நாங்கள் எங்கே தான் இருக்கோம் வந்துடுவோம் நாங்கள் அப்புறம். ஏய் என்னடா டேய் வாங்கடா இப்படி நிற்கிறத டைம் என்ன ஆகும்? லைட்டு வச்சு அங்கேயே நின்றோம். துணிலாம் இருக்குதுண்ணா. ஆமாம் எல்லாம் இருக்குது. பாருங்க அடி சமைச்சிருக்கானுங்கடா. டே சேஃப்டி ஃபுட்லாம் இருக்கு தினம் வாங்கணும். டேய் சாப்பிட்றானுங்க. டேய் இப்போதான்டா ஆரம்பியும் வச்சிருக்கோம் வாங்கடா. காத்தடிக்குதுடா. எனக்கு இன்னும் செய்யப்பட்டு வரல. சொன்னா கேளு. டேய் வாங்கடா வந்தாச்சு எடுத்து டக்குன்னு போயிடலாம்டா. இப்போ இன்னைக்கு இருந்தால் இந்த இடத்த விட்டு நான் நடக்கவே தோணுலடா. வேணா உங்க சேஃப்டிக்கு ஏதாவது எடுத்து போடுறோம். என்னடா பண்றீங்க? ஆஹா நீ எவ்வளவு தூங்க போறான் எங்கேயாவது பூந்துக்கிட்டு. அதான் பார்த்தோம் செத்து பொடிச்சிடும் சொல்லுறீங்க. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்களே எவனைத்து கூட்டுறாதீங்க சாமி. என்னடா பண்றீங்க? அடி அடி பேய்க்கு கூட பயப்படுவான் ஆளு இருக்கு. ஆனா ஆளுக்கு இப்படி பண்றானுங்க அவனுங்க. இல்ல பயம் வந்துட்டு ஆள் இல்ல நல்லா வச்சு பண்ணி திடீர்னு போயிட்டு இருக்கான் படுத்து கிடக்குறான் தூங்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான் ஓட படுத்து சேர்ந்துக்கிட்டு கேட்டுதான் நானு. வந்து பார்த்தது மத்தியானம் 12 மணிக்கு எப்படா பயங்கரமா இருக்கும். இது விடிய காலில் 12 மணிக்குடா.
11:50. டேய் இப்படியே நின்று பேசி இருந்தா இப்படி ரெண்டு பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவோம், பிரச்சனை இல்லை. ஒன்றும் நடக்காது. வாங்க போவோம். அப்படியே போங்கடா, பின்னுக்கு ஒரு ஆள் போங்கடா. அதான் இப்போ நாங்கள் பின்னாடி என்னையே ஆளுக்கு அனுப்புங்கடா. கைஸ் எல்லா இடமும் ஒரு மாதிரி எரிஞ்சு போய் நிமிஷம் ஒரு கட்ட கிட்ட நெருப்பு குளிச்சு சமைச்சிருக்கானுங்க. சமைச்சு அது அங்கே நீங்க படுறா ஜிம் விளாண்டுருக்கானுங்க. நீ என்ன பண்ணி லைட்டு பின்னாடி வச்சுக்கோ. அப்படி பார்த்துக்கலாம். பின்ன ஓடி ஈடி வந்து எத்திட்டாங்க. எங்க படுறா எங்க படுறா இன்னும் இருக்குடா. போஸ்டா உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. போஸ்டா உடஞ்சி சொன்னா கேளு, போஸ்டா உடஞ்சிச்சு. டேய் ராயாவே இல்ல, எப்படா பட்டாசு வெடிப்பானுங்க. ஏன் காடிக்கிட்டு போய் பேசுவோம். சாமர்றா எடுத்துட்டு போயிடும். நான் சொன்னா கேளுங்கடா. டேய் பின்னாடி லைட் அடி. விட்டுங்கடா. ஏன்டா மேலே ஏறுமா இந்த மாதிரி இவரே பயத்துல நவர முடியல. ரொம்ப நேரமா இந்த ஒரு பேத்தக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். இங்க சவுண்ட் என்ன பட்டா சவுண்ட்? ஏய் அது எது உளுந்து உடஞ்சி. இல்ல இல்ல மணிக்கு யாரு பட்டாசு வெடிப்பா? டே இல்ல முத காடி போனுச்சா ரோட்ல இன்னும் ஏத்துனா வேகமா சத்தம் கேட்டுச்சா? இங்க ரோடு இருக்கு அந்த கோசரத்துல. டே வெளியே கேட்டுச்சா? இங்க கேட்டுச்சு பின்னாடி. டேய் பின்னாடி தானே கேட்டுச்சு. பட்டாசுடா கொஞ்சத்துல அடி. எனக்கு நீங்க மீதியை காப்பாத்த சரி முடி பட்டாசு தானே. சரி 2 பேரும் போகல பாக்குறேன். போங்க சரா ஏறுறா மேலே ஏறுறா மேலே ஏறுறா. சரி வீடியோ எடுக்கிறீங்க? வீடியோ எடுக்கிறேன் போ. நீ செத்துற மாட்டே போ. பின்னாடி ஒரு ஆள் வாங்க. ஏன் பின்னாடி என்ன தெரியுது? பின்னாடி பின்னாடி கூட்டமா இல்ல? கூட்டமாரா? கூட்ட மாதிரி. டேய் உனக்கு எல்லா மாதிரியும் இருக்கு. பேசாம வந்து ஒழுங்கா கூட்ட மாதிரியும் பயம் தெரியுது. எனக்கு வந்துட போறான்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு மட்டும் என்ன பரிசு கொடுக்க போறாங்களா பயம் இருக்கு. இப்படியே நின்று பேசிக்கிற டைம் தான்டா. வாங்கடா போலாம், டக்குன்னு ஏதாவது முடிவு பண்ணி எடுக்கலாம்டா, செய்யலாம்டா. இன்னைக்கு ஆள் வந்திருக்கானுங்களா? சத்தம் கேக்குது எனக்கு. எல்லாம் கேட்கும். சைலண்டா இருங்கடா. மொத்தம் எல்லாம் ஓட்டையும் பாரு, எல்லாம் சந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுமையா ஒண்ணு ஒண்ணா இருங்க. எங்கிட்டு போ? கேக்குது. இல்ல 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 கேட்டுச்சு, கன்ஃபார்ம் கேட்டுச்சு. அமைதியாரேன். எனக்கு பங்களா பேசுற மாதிரி சதிக்குது சத்தியமா. என்னது வந்தானா ஓடதாண்டா செய்வீங்க நீங்க? ஆனா சாப்பாடு சமைச்சிருக்கானுங்க. பேக்கு துணிலாம் கிடக்குது. மேபி காலையிலயா இருக்கும்டா. ராத்திரிலாம் ஒன்றும் தங்க மாட்டாங்கல்ல. ஏய் 3 பேர் இருக்கும்டா. வாங்கடா போலாம்டா. இதை இருந்தா பாத்துக்கலாம். இதுக்கு 3 பேரும் ஓட தான் செய்வோம். போங்க விட்டுட்டு ஓடிடுறீங்க. போங்க போங்க. எங்க போங்க? என்ன எப்படி மேலே ஏறீங்க? எல்லாம் பார்க்க வேண்டாமா? சரி போய் பாரு. பாரு போ உள்ளுக்கு போங்க. இப்படி அந்த டோர்ச் நீ என்கிட்ட கூட அவனை அடிச்சு நான் கல்லை தூக்கி அடிச்சு மண்டையெல்லாம் உடைக்க போறேன்டா. இந்த கல்லுலாம் பொறுக்கி போட்டிருக்காங்க. இந்த கல்லுலாம் ஒரே இடத்துல உள்ள வாய்ப்பே இல்லை. அடுத்த மாதிரி நீ நடுவுல போடுறடா. ஐயோ பண்ணி சி பேய் எடுக்க. டேய் பேய் வீடியோ எடுக்க வந்து ஃபன் பண்ணிக்கிறீங்கடா. வெக்கமா இல்ல? செஞ்சு இது பேய் வீடு இடம் இல்ல. இது மனுஷனுங்க வாடுற இடத்துல பூந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மனசன் தானே, பேய் இல்ல. போ பாத்துக்கலாம். ஆனா என்ன கத்திட்டு சொல்லிடுவானுங்க. மேலே போ எங்கேயாவது போ.
நீ ரொம்ப மேல 5வது மாடிலாம் திரும்பி கீழே இறங்க முடியாது. அவசரத்துக்கு கூச்சாலும் கால் கைக்கெல்லாம் உடஞ்சிரும். 2வது மாடியோட போதும், கூச்சாலும் கை தான் உடையும். ஏதாவது முடிவு பண்ணி எங்கேயாவது போங்கடாடி. சரேன் போடா மேலே போடா. டேய் இன்னும் அங்கிட்டு ஆடி வா, அங்கிட்டு போய் அங்கிட்டு போ, இதில் நேரம் பண்ணி போ. வாய்க்கு வந்துடும், காலுக்கு வந்துடும்னு. ஆனால் இது இது எப்படி தான் கட்டியிருக்கானுங்கன்னு புரிஞ்சிக்க முடியல. செங்கக்கல்லு தான். செங்க போடா. என்னடா இது, நல்ல கேள்விக்கு பதில் சொன்னாலும் கெட்டவனா போயிடுறேன். இல்லை உனக்கு மட்டும் என்னடா எங்கெங்க சத்தம் கேட்குது? எங்கே போடுறாடி? புதுச்சி செத்துரும் போலையே குச்சுமா. இது பாத்ரூமே. ஐயா அது பாத்ரூம் எங்கே போயிரு. எதுக்கு பாத்ரூமே? இப்போதான் இவனு பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. சிகரெட் அடிச்சு போட்டுருக்கானுங்க. ஒரு டீப்லாம் அடிச்சிருக்கானுங்க. போசியில் சிகரெட் இருக்கிறது நார்மலு. ஏன் சிகரெட் சொந்தமாக நடந்து வந்து மாமா கடையிலேருந்து இங்கே கொளுத்திக்க சொந்தமா. இப்படின்னு இந்த கதை பேசுவோம். சுகம்லாம் அந்த வீட்டில் இந்த ஆள் ஒருத்தர் பார்த்து உட்காந்து பார்த்துக்கிருக்கான் பாரு. எப்படி எட்டி பாரு. எங்கே எட்டி எங்கிட்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எந்த வீட்டில்? லெஃப்ட் ஒரு வெளியே உட்காந்துருக்கான் பாரு. அவன் பேசுறது தான் விலகி இருக்கு போல. அவன் அங்கே பேசுறது பின்னாடி இப்படி வழங்கி இருக்கா. பவால் மாதிரி கண்டிப்பாக வழங்கும். இப்போ என்ன பண்ணுறது? பயத்துலையா சூட்டுலையா தெரியல. அப்படி இப்போதான் கை வலிக்குது. டேய் வாங்கடா எங்க. டேய் அப்படியே மேலே இருக்கிற மேலே இருக்கிறா. சரி போ பாய். கவலை ஆசிருந்தப்போ பார்த்தா போருமா எவனோ வந்து சரம் வயிற்றுல குத்துறான். நான்குட்டு தம்பி ஓடிடு. பாஞ்சு குத்திங்களா? அப்படா நான் ஓட வேண்டாம் முதல் பார்ப்பேன். பாஞ்சு குத்துங்களா? கீழே போயிரு. உங்கள் அம்மா ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அடிச்சு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருவேன். என்ன கூச்சி செத்து போயிடாத. என்கிட்ட வா பக்கத்துல வாங்கடா. டேய் என்னது? இங்க போடுறா. இங்க வா. டேய் என்னடா அது? இன்னும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. பீட பார்த்தேன்னு பயன்ட்டேன். அங்கிட்டே எனக்கு தெரியறதுனால தான் எட்டே நிக்கிறேன். எனக்கு உடம்பு சொல்லிக்குது. அது எனக்கும் தான். ஒன்றும் இல்லை அது வேற ஏதோ. லைட்டா கரெக்டா இருக்கா. இப்போ இவ்வளவு விட இந்த இடத்துல டேய் அங்க பாருடா மலையில. அங்க பாரு. தெரியுது எனக்கு. இந்த லைட் அவ்வளவு வெளிச்சம். அது ஜூம் பண்றா. ஜூம் பண்ணாதான் தாஜாமா போவோம். மின்னுக்கு திருப்பு. மின்னுக்கு இல்லையே. இல்லடா மின்னுக்கு இல்லடா. பயத்துல என்ன நான் இது மாதிரி செய்யாத. ஓடு. என்ன பண்றது? வா அங்க போய் பாப்போம் என்னன்னு. அது எது கட்டையா? நமக்கு ஏற்கனவே வேலை முடிச்சு வந்துருக்கோம். இங்க நாங்க போய்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு ஏதோ சவுண்ட் பின்னாடி. பின்னாடி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னை எவனா செத்தனா நீங்க குத்துங்க. எங்களை எத்தனை நீ ஓடிடுவ. அதான வேண்டாம் அப்படி நடந்துக்கிறீங்க. இல்ல சரி அதை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு என்னமோ ஆச்சு. பக்குன்னு ஆச்சுடா. 2வது மாடியில் இருக்க என்னடா அது? சரி வாப்போம். டேய் போங்கடா. போ போயிட்டு அங்க படியில எங்க மேலே என்னது தும்முன்னு படி ஏறின மாதிரி சத்தம் கேட்கல. இல்ல எதுவுமே இல்லடா. போங்கடா. எதுவுமே இல்லைன்னா நீ கடைசியா வா. எதுக்கு என்ன நடுவில் விடு. கேமரா நீ தான் பின்னாடி இருக்கணும். கேமரா கதையா இருக்கு. மொத்த பந்து பின்னாடி சொருறா. இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிக்க நெருப்பு வச்சு கொளுத்திருக்கானுங்க. ஏன்னா அப்படின்னா பிரியாணியா சமைப்பானுங்க இவனுங்க. சமைக்க தெரியாம சமைப்பானுங்க. பூனா கொத்தாவா? டேய் எங்க பாரு ட்ரைபாட்ல இருக்கு. உள்ள வீடியோ எடுக்க வந்து போட்டுருக்கானுங்களா? கேமரா ட்ரைபாட். ஆமா அதான் நினைக்கிறேன். ஒசகாலா உண்மையா ஹீரோங்களா? சின்ன ஜெட்டி
டேய் தயவு செய்து அதான் ஏன்டா எடுக்கிறேன். எங்கடா இருக்கு ஏய் பான் பிராக்கு. பான் பிராக்? ஆமா அப்ப பங்களா கணக்கு இருக்காங்க போடா. சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு என்ன? சொல்லு. அந்த பின்னாடி கடைசியில் ஒரு பில்டிங் இருக்கு, அங்க போகுமாடா? ஏய் இந்த ஏறுங்க, ஏறி முடிச்சா அப்படியே காணும். காலம் அதெல்லாம் வேண்டாம், எடுப்போம் போயிட்டு. ஆனா எங்க போறோம் எங்க முத இப்படிதான் மேலே ஏறணும், திரும்பி எப்படி வரும்? அந்த சைடா இப்படி அங்க போயிட்டு இங்கிட்டு வரும். டேய் இந்தா கண்ணா பின்னா புரியுதா? ரோட் சைடு கூட மாற்றி மாற்றி எடுப்போம், அடிச்சு சாவடிச்சிடுவேன். ஏன்னா நான் பின்னாடியே நடந்து வருமா? கூட அது கூட புரியுதா? அடிச்சுக்கிட்டு சாவாதீங்கடா, வாங்கடா. ஐயோ கடவுளி, என்ன பின்னாடி விட்டாடா ஜோக்கா நடப்பீங்க. ஆனா இருந்தா இரு, இல்லைன்னா இரு. காடி சாவி எங்ககிட்ட தான் இருக்கு. தேவையெல்லாம் குடிச்சிருக்கானுங்களா? ஆனா இந்த நாட்டுல சிகரெட்டு கூட பஞ்சமே இல்லை போல. எல்லாம் அடுத்து சிகரெட் அடிச்சு வச்சிருக்கானுங்க. ரொட்டிலாம் சாப்பிட்டுருக்கானுங்களா? பக்கா ஈடோப்லாம் அவனுங்க. காசு உள்ள பங்களாவா இருப்பாங்களோ, மாமிலாம் சாப்பிட்டுருக்கானுங்க. இவரு அங்குட்டு உள்ள வீட்டை பாடுறான்னு பயங்கரமா இருக்கு. என்னது காசு உள்ள பங்களா? ஒரு எல்லாம் மாமிலாம் சாப்பிட்டுருக்கானுங்க. என்னடா இது? அங்க நான் குறுப்பூர் சாப்பிட்டே நான் பார்த்தேன்டா எத்தனை வருஷத்துல. ஓ என்னடா அப்படி போகுது? விஷம் தனித்தனியா போண்டா. சாவடிச்சிருவேன். மொத்தமா வந்ததுக்கு பாதி மூத்திரம் வந்துருச்சு. அடிக்க ஆடலாம் நானா நடந்து வந்துட்டு இருக்கேன். பின்னாடி இப்போ எவ்வளோ எட்டி பத்து மாதிரி இருந்துச்சா? எட்டி பார்க்க போறாங்க. யார் விட்டு அடிக்குது? அங்கே போய் அந்த ஓட்டு மேலே போய் சரா கேமரா எடுத்துருவா. டே என்னடா டாச்சு? அந்த வீடு இன்னும் செம்மையா இருக்குடா. இந்த வீடியோ காடு மிண்டி போய் கிடக்கு. ஆமா அப்பதான் நல்லா இருக்கும். இதுக்கே ஆட்டம் நம்புது. என்னடா இது? ஆனா வீலைக்கு வீடு மினரல் வாட்டர் மட்டும் அவங்கள வச்சிருக்கானுங்கடா. இங்க இந்த பையன் பூசா இல்ல தின ஏன் ஏண்டா இந்த பையன் அவங்க புதுசா இல்ல? குறுப்பு பை புரியல. குறுப்பு பையன் அவங்க புதுசா இல்ல? ஆமா ஆமா அவன் தானே. டீ கேமரா காமிக்காத, எடுத்து விட்டா. ஆமா ஓகே அப்ப ரெடியா இருங்க. என்னடா மஞ்சத்தூள்லாம் இருக்குது? அது ஆறுனது தண்ணி பைத்தியம். அட பைத்தியம், அதுதான் நம்ம பைப் வச்சிருக்கானுங்க. ஆள் இருக்கும்னு நினைச்சோம். ஆள் இருந்தோம் வேற, இங்க வேற மாதிரி ஆள்லாம் இருக்கும் போலயே. நடக்காத. ஏதோ காடி வந்த மாதிரி சத்தம் கிடைச்சது. என்ன காடி வந்து பிரேக் வச்ச மாதிரி. ஏண்டா வந்துட்டான்டா. லைட்டு கண்ணில் அடிக்கிறதோ எவனும் வந்துட்டானோ தெரியலையா? அப்படியே எட்டி பாரு. அங்கிட்டே அப்படியே படி போய் பாரு. இப்படி போய் பாரு. என்னடா படியில போய் பார்க்க சொன்னது? இது என்னது? இங்க பாரு பக்கத்து பில்டிங்ல இங்க பாரு. பாங் ஓய் பேய பயத்தை விட ஆளு பயந்தான். ஆமா எனக்கு லைட்டா கொஞ்சம் ஆள் பயம் இருக்கு. ஏன்னா என்ன பண்ணுவானு எது பண்ணுவானு. ஏன்னா இப்ப இந்த போத்தியை பார்த்தோன்னா எனக்கு இதுக்கப்புறம் போலாமா? அந்த போத்தியை இங்க பாரு பாத்தியா இல்லையா? இதுக்கப்புறம் போலாமா வேண்டாம் கேமரால காமிக்காத, நீ மட்டும் எட்டி பாரு. சொல்லிருக்கணுமோ ஏதாவது? அந்த போத்தியை பார்த்தோன்னே
இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிறேன். ஏன்னா ஆனா இருப்பானு கண்டிப்பா இந்த பில்டிங் இல்லாட்டியே கண்டிப்பா ஏதோ ஒரு பில்டிங் கண்டிப்பா ஒருத்தர் தூங்க வாய்ப்பு இருக்கு நிறையவே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தூங்கினா பரவாயில்ல, எவனாவது உட்காந்து அடிச்சுக்கிட்டு ஆமா பாதையில இருந்தானா சரணை குத்தி போட்டுருவான், நல்லா புல்லுன்னு இருக்கான்ட்டு அவ்வளவுதான் தூக்கிட்டு தான் ஒன்று சரேன். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கு, 5 நிமிஷம் கூட்டு போயிடுவேன். சரி என்ன பண்ணா கண்ணு குசுதுரா, என்ன பண்ணுவான். சரிடா, உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 3 பேரும் இது போடுவோம், ஹாட் ஜூஸ் போடுவோம். பிரியலடா காதலி இப்ப ஏன் இருந்ததே பிச்சுக்கிட்டு போயிங்க. ஏய் இல்ல பிரியறது இல்ல, ஹாட் ஜூஸ் போடுவோம். யாரு 2 ஓட்டு மேல இருக்காங்களோ, 3 பேர் தான் லைட்லாம் சாத்துங்க, 2 இருக்காங்களோ அவங்க அங்க போட்டது கிளம்பணும். எப்படி ரத்தலி சொன்ன ரத்தலி அதுன்னு போட்டுட்டு இப்ப சும்மா போடேன். இப்ப நம்ம 2 பேரும் அப்படி நானும் சொன்னேன் அப்படி வந்துட்டோம். எப்படி போடல அப்படிதான் வரப்போகுது. என்ன லாஜிக் இல்லாம அப்ப ஏதாவது ஒரு கேம் சொல்லுங்கடா, ஏதாவது பண்ணுவோம்டா. என்ன பண்ணுவோம் இப்படி அதுதான் இப்ப போய்க்கு இருக்குது. நீங்க காமி இப்படி வைப்போம், அப்படி வச்சுட்டு சரி இப்படி வைப்போம், ரத்தாளி போடுவோம். ஓகேவா, ரத்தாளி போட்டு யாரு சிங்கிளா உழுவுதோ அவங்க விளையாடுவோம். ஓகேவா, மிச்சம் 2 பேரு ஃபைட்டு. ஓகேவா, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் செஞ்சே ஆகும், வேற வழியே இல்லை. இல்ல அது இப்பயே முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா கடைசியில் எப்படி வேணாலும் மாத்தினால எடுப்போம்னா எடுப்போம், இல்லைன்னா இல்லை. அப்படி மாத்திட்டாங்கன்னா கஷ்டம். இப்பயே முடிவு பண்ணிக்கோ. அப்ப இப்பயே முடிவு பண்ணிட்டு அப்ப எதுக்கு கேம்ல ஆடுறா? உனக்கு பின்னாடி பார்த்து வந்து குத்திடுவோம் பின்னாடியே, உனக்கு உன் பிரச்சனை. சரி இப்ப என்ன பண்றது? டேய் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், காசு போட்டு பார்ப்போம். தலை வந்துச்சுன்னா எடுப்போம், பூ வந்துச்சுன்னா பூ மாதிரி கிளம்பிடுவோம். சிங்கப்பூர் தான் இருக்கு. சரி கொடு பரவாயில்ல. டேய் எந்த பில்டிங்கு? எவனை பேசுறா? நீ வாடா டக்கு டாஸ்க் போட்டு கிளம்பிடுவான். நல்லா கேட்டுக்கோங்க. தாயா பிள்ளையா? தலை வந்துச்சுன்னா எடுப்போம். தாயா பிள்ளையா? அவன் தலையா பிள்ளையா? இருடா. நம்ம கீழே கேக்குது, கீழே எவனும் வந்துட்டான் போல. இம்ராயில பேசுறானுங்க. தமிழ்ல பேசுறானுங்க. தமிழ்ல பேசுற குரல் கிட்ட கேக்குது. டேய் எதுவும் கீழே நீங்க பேசுவோம் தீனே, இங்க கதை இல்லை ரோட்டுக்கு போயிடுவா. அதாவது இங்க முடிவு பண்ணிடும்டா. ஆனா நடமாட்டம் இருக்கு தெரியுமா வேலைங்கள. ஓகேங்க வா இதுவா, இப்போ பிளானை போடுவோம். ஒரு லைட்டு தரப்போ. ஓகே நல்லா தூக்கி தெரியுதா நல்லா? ஓகே என்னன்னா தலை ஒழிஞ்சுன்னா சிங்கப்பாதை, ஆளோ பேயோ கண்டினியூ பண்ணுவோம். தலை விழுந்தா சிங்கப்பாதை. ஆமா சிங்கப்பாதை. பூ விழுந்தா நரிப்பாதை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியதா. பூ விழுந்தா பூ மாதிரி கிளம்பிடணும். எப்படி ஓடக்கூடாது. ஏரோப்ளேன் தலையா பூவா யார் சொல்ல போறா? தலை. ஓகே அப்ப எடுத்து கிளம்பிக்கிட்டே இருப்போம். தலை வீடியோ எடுக்கணும். தளபதி பிறந்தநாள் இன்னைக்கு, தலை வீடியோ எடுக்கணும். சரி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அங்கிட்டு தான் சத்து கிடைச்சா அதாவது அங்கிட்டு தான் சத்து கிடைச்சி இப்படி நடந்து போயிட்டு அங்கிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு ஏதாவது முடிவு பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீணா போச்சு. பேய் வீடியோ எடுக்கிறது பேய்க்கு கூட ஏதோ பயப்படலாம், அது வேற விஷயம். ஆளுக்கு தான் ரொம்ப பயம் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு பக்கத்துல இருக்கிறதுனால யாரு எங்க வேணாலும் எக்ஸஸ் பண்ற மாதிரி தான் சின்னாங்க இருக்குது இந்த இடம். அதுவும் ஜாமான இருக்கு. அதனாலயே கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம். பாருங்க ஆள் சுத்திக்கிட்டு இருக்குது அங்க. இங்க கேட்டுச்சா பின்னாடி? நம்ம அந்த நடுவுல இருந்தோம், எங்கிட்டு தான் நடுவுல இருந்தோம். அவன் தானே நம்ம அந்த படி நடுவுல இருந்தோம். இந்த படி இங்கிட்டு கேட்டுச்சுடா. நம்ம இந்த படி அந்த பக்கத்து படி இருக்கா, அதுல இருந்தோம்.
நம்ம சத்தம் அது இங்கிட்டு எங்க இல்லை நேரம் பின்னாடி போ. இங்கே இதில் நேராவா? ம். அங்கே ஆள் உட்காந்துருக்கு. நம்ம எப்படி எப்படி போய் வந்துட்டோம், நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பூனைடா. ம், பூனை. ஐயோ சீனடா. வேஸ்ட் தருதா கண்ணு. சீனடா. பூனை. பூனையா? நானும் சீனை எங்கே படுத்து கிடக்குறான்னு பார்த்தேன். இதா? இது செம்மையா இருக்கு சொல்லிட்டு. இந்த பூனை என்னடா பயப்படவே மாட்டேங்குது. தம்பி 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 அட்டாக் பண்ணிக்கிறா. நீ பைத்தியக்காரன. டி சும்மா இருடா. நடிகரியா முறைக்குது. தம்பி தம்பி வேணாம் டேரி. அது ஏதோ ஒரு வெறியில இருக்கு. போய் கடிக்கடி வாங்கிறாத. பூனை கடிக்குமா? கடிக்கும் கைஸ். இந்த பூனை என்ன கைஸ் பயப்படவே மாட்டேங்குது. வந்தோம் டே அது நெத்தியில பாரு. இன்னமும் இருக்கிற மாதிரி இல்ல. நெத்தியில படுறா. பயமா இருக்கா? உனக்கு பயமா இருக்கா? இப்ப பயமா இருக்கா? டே நீ அது நெத்தியில படுறா. வேற மாதிரி இருக்குடா. டே எப்படி? டே அது பூனை சுத்து போறா சாரேன். டே தவளை விந்தாவளை பண்ணாதீங்கடா. அது பூனைன்னு உங்களுக்கு திரும்ப முடியாது. நெத்தியில பூனை புரியுது. இப்ப சீரிக்கிட்டு போ. ஓரமா படு. ஓரமா படு. அது முதல் பூனை நெத்தியில பாருங்கடா. இன்னமும் இருக்குடா. என்ன இருக்கு பூனை நெத்தியில? நெத்தியில பாரு. காமி. அது சோறா பாரு நெத்தியில. அது கீழே விழுந்து அடி. இங்க பாரு மூக்கு மண்டலா அடி. எங்க போய் அடி வாங்கன்னு தெரியல. சரி போ. நான் கடி வாங்கிருப்படி அதுகிட்ட. அது திமுறா பாக்குது என்னைய. அவ்வளவுதான் எண்டா. டாச்சி முடிஞ்சு. கதை முடிஞ்சு. பயப்படுறீங்கன்னா பயம் இருக்குன்னா ஓகே. என்ன இது? என்னது இதுவா? என்ன இது மட்டும் ஒரு மாதிரி முடி வச்சிருக்கானுங்க. என்னது செஞ்சு வச்சிருக்கானுங்க தானே? ஆமா ஒரு மாதிரி இது பண்ணி கைஸ். இந்த வீடு மட்டும் பாருங்க. ஒரு மாதிரி நடுவுல ஏதோ நிக்கிற மாதிரி இல்ல அப்படியே. ஆமாவா? கையா இருக்கு. இல்ல அது பாரு. அது என்னமோ செஞ்சிருக்கானுங்க. ஆனா நடுவுல பாரு இங்க இருந்து வெள்ளையா அப்படி ஒரு உருவம் நிக்குது. தெரியுதா? அது வீடு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி கருப்பு கலரு சாட் அடிச்சு இன்னும் இருக்கு. ஆக மேல போனா பாருங்க. அதான் ஆக மேல மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருவோம்டா. துத்தோ பாயிருவோம். அத்தாப்புல இடத்துல துத்தோ பாயிருவோம். பாத்துக்கோ. பாதை போய்கிட்டு இருக்கு. ஆனா ஃபிட் இருக்கானுங்க. ஆள் இருக்கானுங்க. ஆள் இப்ப இருக்கானுங்களா தெரியல. ஆனா மார்னிங் யூஸ் பண்றானுங்க போல. மேபி மத்தியானம்லாம் யூஸ் பண்றானுங்க போல. இந்த வீடியோ அவ்வளோதான். டக்குன்னு முடிஞ்சு போச்சு. உனக்கு தான் பதம். கவலைப்படாதீங்க. என்ன மாதிரி தைரியமா இருக்க மாட்டேங்கிறானுங்க. அடுத்து எனர்ஜியோட வரி. அதான் என்ன மாதிரி கொஞ்சம் தைரியமா இருக்க மாதிரி கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை அது. ஆமா லைட்டா சத்தம் கேட்டாலே உயிர் போற மாதிரி போய் போடுறானுங்க. ஸோ அது வேற வழி இல்லாம இப்போ வீடியோவை இவரு 5ஆவது மணில இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. நானே வேற இடத்த பிளான் போட்டு வச்சேன். இதோ இவன் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தா பயங்கரமா என்னடா இருந்துச்சு? பயங்கரமாவும் இல்ல ஒன்னும் இல்ல. என்னடா ஓடி வந்து புட்டு பாதியிலே யாரா ஓடி வந்தா? நீங்க தானே. அப்படி ஒத்துக்கிட்டு பழகுங்க. வா போவோம். ஒத்துக்கிட்டு பழகுங்க. அவ்வளவுதான். ஹென் பண்ணுவோமா? இந்த வீடியோ இதோட இங்க முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு இடம் ஒன்று. அது மிகப்பெரிய ஒரு இடம்னு சொல்ல முடியாது. குட்டி இடம் தான். ஆனால் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அது கூடி சீக்கிரம் நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.